வணக்கம். நலம் புனைந்துரைத்தல் என்ற அழகான அதிகாரத்தில் 4வது குறளை நம்ம பார்க்க போகிறோங்க. தலைவியோட அந்த நலன்களை எல்லாம் அழகாக ரசித்து அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த வள்ளுவ காதலன் இந்த 4வது குறள் 1114வது திருக்குறளிலே ஒரு அருமையான ஒரு உவமையை காட்டுகிறான். தற்குறிப்பேற்றியும் சொல்லுகிறான். காணிற் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மான் இழை கண் ஒவ்வேம் என்று என்ற குறள். அந்த குவளை மலர்கள் இதில் ப்ளூ லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இல்லை நீல குவளை மலர்கள், லில்லிஸ். இந்த மலர்கள் ரொம்ப நம்ம தான் அழகு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பெருமிதத்தில் இருந்தது. நம்மளை விட யார் அப்படின்னு அந்த மலர்கள் துள்ளி அப்படியே கம்பீரத்தில் அப்படியே தெம்பா நின்றுட்டு இருந்தது. இந்த மலர்கள் இவ்வளவு தெம்பா நிற்குதே, காதலன் சொல்கிறான், காணிற் குவளை, ஆனால் என்னுடைய தலைவியோட கண்களை இந்த மலர்கள் பார்க்க நேர்ந்தால் என்னாகும் அப்படின்னு அவனே கேட்குறான். இந்த அழகிய குவளை மலர்கள் என்னுடைய அன்புக்குரிய, நேசத்திற்குரிய, நேயத்திற்கு உரிய உள்ளம் இறங்கிய என்னுடைய அந்த அழகிய காதலியுடைய கண்களை இவைகள் பார்க்க நேர்ந்தால் இந்த குவளை மலர்கள் இந்த அழகிய அணிகலன்களை அணிந்து இவளுடைய கண்ணுக்கு நாம் ஈடு இல்லையே. என்ன அழகு அந்த கண்கள்! நான் நினச்சிட்டு இருந்தேன் நாங்கள் தான் அழகு, இந்த குவளை மலர்கள் நாங்கள் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த காதலியுடைய கண்களை பார்க்கும்போது நாங்கள் சுத்தமாக ஈடாக மாட்டோம், நிகராக மாட்டோம், ஒப்பாக மாட்டோம் என்று வருந்தி வெட்கி கர்ப்பத்தில் இருந்த அவைகள் தலை நிலம் நோக்கி சாய்த்தன என்று எழுதுகிறார். இது ஒரு கற்பனை ஊடுருவல் பாருங்க. சாதாரண ஒரு காட்சி தான். குவளை மலர்கள் அப்படி நிற்குது, வள்ளுவர் அப்படியே கொண்டு போகிறாரு, அப்படியே கேமராவை கொண்டு போகிறாரு, கொண்டு போய் அந்த கருவி அங்கே நிறுத்துறாரு. மலர்கள் காதலியை பார்க்குது, கண்களை பார்க்குது, அப்படியே வியந்து போகுது, மலைச்சு போகுது, அப்படியே நிலைகுலைஞ்சு போய் அப்படியே தலையை தொங்கும்போது சொல்லுது, இந்த கண்களுக்கு நாங்கள் ஈடு இல்லை என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு நாணி வெட்கி தலை கவிழ்ந்த அந்த காட்சி, வள்ளுவம் அதன் மீது ஏற்றி கூறிய அந்த அற்புத உவமை, அந்த கற்பனை நம்மையெல்லாம் வியக்கச் செய்கிறது, உள்ளத்தில் காதலை நிலைக்கச் செய்கிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதை வாழ்த்துக்கள். ரசிப்போம் இந்த குறளை. வணக்கம்.